கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி நம்ம விக்னேசன் தொகுதியிலிருந்து வந்திருக்கோம். மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை அமைச்சர் விக்னேசன் ஏரியிலிருந்து வந்திருக்கோம். அண்ணனை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். அதுக்குள்ள எல்லாம் கூட்டமாக நின்றுருந்தாங்க. தளபதி பார்க்கறதுக்காக நாங்களும் சேர்ந்து அப்படியே நின்றுருக்கோம். நாங்கள் ஒரு மணி நேரத்துக்கு மேலே நின்றுருக்கோம். இல்லை, ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கோம். அப்புறம் தளபதி கண்டிப்பாக நீ பார்த்தே ஆகணும் இருக்கா நின்றுருக்கோம். நான் 2-3 தடவை வந்திருக்கோம். தளபதி பார்க்க வாய்ப்பு கிடைக்கல. இந்த தடவை கண்டிப்பாக தளபதி பார்த்துட்டு அப்படியே அண்ணனை பார்த்து போகலான்ட்டு வந்திருக்கோம். நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோம். ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் மோர் தென் 1.5 hours. நாங்கள் 1.5 மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கு. ஒவ்வொரு கார் போகும்போது இதில் வந்துருவாங்களா இதில் வர மாட்டாங்களா அப்படின்னு ஒரு ஆர்வமாக இருக்கு. ரொம்ப நேரம் நிற்கிறோம், மழை பெய்யக்கூடாது, எது அப்படியே ஒரு யோசிச்சுட்டே இருக்கு. ஏதாவது ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து சொல்லவே முடியல. ஒரு படப்படப்பா, ஒரு ஷிவரிங்கா, ஒரு செகண்ட் பாத்திர மாட்டோமோ அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஈகரா இருக்கும். இது வந்து எங்க விக்னேஷ் அண்ணாக்காக கொண்டு வந்திருக்கேன். என்னன்னா வந்து அவரோட பர்த்டேக்கு ஸ்பெஷலா ஒரு போட்டோகிராஃப் இருக்கு. இதை வந்து அவருக்கு பிடிக்கும் நாங்க நினைக்கிறோம். கண்டிப்பா அதை கொடுத்துட்டு நான் உங்களுக்கு அந்த ரிவ்யூஸ் வந்து ஷேர் பண்ணுவேன். ஆமா, இது விக்னேஷ் அண்ணாக்கு பிடிச்ச மாதிரி ஒரு போட்டோ. அதை ரிவீல் பண்ண விரும்பல, பட் ஐ வில் ரிவீல் லேட்டர். நான் ஒண்ணுதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ வென் நம்ம வந்து மித்த கட்சிங்களை பார்க்கும்போது யாராவது என்ன பண்ணுவாங்க, நான் ஏதாவது இது பண்ணணும் அது பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா எங்க விஜயனோட ஆட்சியில மட்டும் நாங்க நல்லது பண்ணணும், நல்லது பண்ணா மட்டும்தான் நாங்க ஷைன் ஆவோம்ட்டு எல்லாருமே. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு ரோட்ல போறவங்களும் இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒரு கல்லு கடக்க அதை எடுத்து போகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஐ ஃபீல் சோ ப்ரௌட். மித்த ஆட்சியில எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் அபவுட் இட். பட் ஆனா இந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா ஒரு நல்லது மட்டுமே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நல்லது பண்ணா நம்ம வந்து ஷைன் ஆகும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வந்ததுக்காக வி சல்யூட் டு ஆர் சிஎம். அதான் ஒரு பெரிய பெரிய விஷயமே. நல்லது எல்லாரும் செய்யணுங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குமே வந்திருக்கு. கனடாவில இருந்து வரேன். நான் மிஸ்ஸஸ் தேவராஜா. நான் விஜய பாக்குறதுக்காக வந்தேன். நான் 4 தடவை இங்க வந்தேன், பார்க்க முடியல. அவர்கிட்ட வீட்டுக்கு நான் போனேன். அங்கே என்ன காவல்துறை ஏன் வந்ததுன்னு கேட்கல. நான் அங்க இருந்து ஒரு சாமி கொண்டு வந்தேன். அவருக்கு கனடால இருந்து துர்க்கி அம்மன் ஒரு சின்ன சர்ச்சு கொண்டு வந்தேன். அவர் பாதுகாப்பா இருக்கணும்னு. நான் இப்ப ஏர்போர்ட்டுக்கு 9:30க்கு எனக்கு ஃபிளைட்டு. நான் போகணும். ஆனா நான் காலை வந்து நிக்கிறேன். இது ஒரு கடைசி சான்ஸா பார்த்துட்டு போவோம்னு. அவர் நல்லா இருக்கணும், வாழ்க வளமுடன். இந்த மக்கள் அவரை கவனமா பார்க்கட்டும். காவல்துறை அவரை பத்திரமா பார்க்க வேணும்னு தான், வேற ஒன்றும் இல்லை. அவர் இந்த மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கிறார். அவரை இந்த மக்கள் பாதுகாத்து அவரே நெடுகளுமே சிஎம்மா இருந்து அவர் நல்ல இடத்துக்கு போகணும் என்று என்ற வாழ்த்துக்கள். நாங்கள் கைலாசாவின் ஆன்மீக தூதர்கள் திருவண்ணாமலை ஆதீனத்திலிருந்து வந்திருக்கோம். நாங்கள்லாம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரை பார்த்து பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் கைலாய தேசத்தின் குருமகா சன்னிதானம் இந்த உலகிற்கு கைலாச நாடு பற்றி அருளியுள்ள யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கைலாசா என்ற புத்தகத்தை நாங்கள் இங்கே இருக்கிற தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இருக்கிற மாண்புமிகு தமிழக முதலமைச்சரை பார்த்து கொடுக்கலான்னு வந்திருந்தோம். அவங்க அதுக்கு முறையான அனுமதி பெறணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அதுக்கான முறையான அனுமதி கடிதத்தை எழுதி கொடுத்துட்டு நாங்கள் இங்கே எல்லாரும் கைலாசாவின் ஆன்மீக தூதுவர்கள் இங்கே கூடியிருக்கிறோம். அது பார்ப்பதற்கான இது தமிழ்நாடு சட்டமன்றம் நடக்குது. பட்ஜெட் கூட்டத்தில் மானிய விவாதங்க கோரிக்கைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப பிஸியா இருக்காங்க. அப்பாயின்மெண்ட் அனுமதி கேட்டிருக்கிறோம். விரைவில் அது தருவாங்கன்னு நம்புறோம். அப்போ நாங்கள் மறுபடியும் கைலாசாவினுடைய ஆன்மீக தூதர்கள் வந்து முறைப்படியான அழைப்பு வந்த பிறகு வந்து பார்த்து அவருக்கு நாங்கள் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கைலாசா புத்தகத்தை வழங்க இருக்கிறோம். இன்னைக்கு நாங்கள் ஆக்சுவலி வந்து நம்ம சிஎம் சாரோட 100 days ஆஃப் ரெக்கார்ட் பிரேக்கிங் சர்வீஸ் டு தமிழ்நாடு, அதுக்காக வந்து அதுக்கு வந்து எங்களோட ஒரு கிஃப்ட பிரசன்ட் பண்றதுக்காக இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கைலாசா அப்படிங்கிற இந்த புக்கை வந்து கைலாசாவின் சார்பா பிரசன்ட் பண்றதுக்காக நாங்க இன்னைக்கு வந்தோம். நாங்க சிஎம் சாரை மீட் பண்றதுக்காக வந்தோம். பட் இன்னைக்கு எங்களால பார்க்க முடியல.
ஈவினிங் வரைக்குமே வந்து சட்டப்பேரவை தொடர்ந்து பிஸியாகவே நடந்துட்டு இருந்ததுனால எங்களால் இன்னைக்கு பார்க்க முடியல. ஸோ அவங்க வந்து பெட்டிஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ நாங்கள் முறையான இன்வைட் வந்ததுக்கப்புறம் நாங்கள் வருவோம். நீங்க முன்னாடியே வந்து பார்த்துருக்காங்க 100 நாள் அங்கே செலிப்ரேட் பண்ணாங்க, அன்னைக்கே கூட வந்து பார்த்துருக்கலாம்ல. எங்களுக்கு வந்து நாங்கள் ஆக்சுவலி அன்னைக்கு எல்லாருமே பிஸியாக இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு தான் வந்து பார்த்து நம்ம இன்வைட் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இன்னைக்கு வந்தோம்.